ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்தியன் டிவி கப்பல் அடி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 ஆக்டரில் நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி ப்ரோ 3rd பொசிஷன் வந்து வாங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து டாப் 100 ஆக்டர்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு. நம்மளோட லக்ஷ்மி பிரியா தாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ டாப், அதாவது ஃபுல் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா லெவலில் வந்து நடந்த ஓட்டிங் இதில் நம்ம லக்ஷ்மி பிரியா தான் பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க்ல இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். மேலே உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறீங்களா, மறக்காம கமெண்ட்ல விஷ் பண்ணுங்க. இவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நம்ம சுவாமி ப்ரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி ப்ரோ கூட ஆக்ட் பண்ண 3 சீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து வாங்கியிருக்காங்க. டாப் 100 வந்து இருக்காங்க. அதில் லக்ஷ்மி பிரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. நம்ம பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா 14th பொசிஷன். காற்றுக்கென வெளி சீரியல் முடிஞ்சே 1 year கிட்ட ஆகுது. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கான ஃபேன் பேஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி 14th பொசிஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராக புரியுது. அதை தொடர்ந்து இவங்க கூட ஆக்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுவ்வு நேனு பிரேமா சீரியல் இருக்கு இல்லையா, தெலுங்குல போச்சு இல்லையா, அதில் ஆக்ட் பண்ண பவித்ரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 41 பொசிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதில் சுவாமி ப்ரோட ஆக்ட் பண்ண 3 பேருக்குமே அவார்ட் கிடைக்கும் போது இதில் சுவாமி ப்ரோ ஃபேன்ஸ்க்கு கூடுதலான மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பாருங்க, இந்த சீரியல்லாம் அவங்களுக்குன்னு வந்து பெருசாக வந்து அவ்வளோவா ஸ்பேஸ் இல்லாட்டும், பட் அவங்களுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இந்த சீரியல் முடிஞ்சுமே 1 year ஆகுது. ஈரமான ரோஜாவே சீசன் 2லேருந்து பார்த்தீங்கன்னா ஜீவா பிரியா இவங்களுக்கு தனி பெரிய ஃபேன் பேஸ் பட்டாலுமே இருக்காங்க. சீரியல் முடிஞ்சு 2 பேரும் வேறு வேறு சீரியலில் ஆக்ட் பண்ணாலும் அவங்களுக்குன்னு இருக்க ஃபேன் பேஸ் அப்படி தான் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 16th பொசிஷன் வந்து இருக்காங்க. ஸோ உண்மையிலே ஒரு சூப்பர்பான ரேட்டிங் தான், நல்ல ரேங்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் சொல்லலாம். இவங்க தொடர்ந்து இவங்களும் சீரியல் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க. இப்போ தான் கரண்டாக ப்ராஜெக்டில் கமிட் ஆகிருக்காங்க. நம்ம பிரியங்கா நல்காரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 43rd பொசிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுமே வந்து 1 year மேலே ஆச்சு அவங்க சீரியலில் குவிட் பண்ணி. ஸோ கொஞ்சம் நாள் வந்தாங்க, முடிஞ்சிச்சு சீரியல், அந்த மாதிரி தான் போச்சு. பட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 43rd பொசிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க தொடர்ந்து நம்ம தேவ்ஜா இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முஸ்லிம் மனைவி சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஹீரோயினா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30th பொசிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல ரேங்கிங் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்கள தொடர்ந்து நம்ம சைத்ரா ரெட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க 70th பொசிஷன் 70 இருக்கு இல்லையா, அந்த பொசிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 100th பொசிஷன் வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஓவரால் இந்தியாவில் 100th பொசிஷன் வர்றது வந்து மிகப்பெரிய விஷயம். இதில் வந்து இவங்க எல்லாருமே நல்ல ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. இந்த ஹோல் மெம்பர்ஸ்க்குமே நம்மளோட சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். இது பார்ட்டிசிபேட் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகிறதே பெரிய விஷயம். நாமினேட் ஆகி 100 ரேங்க் வந்திருக்காங்க, மிகப்பெரிய விஷயம், சாதனை தான் படிச்சிருக்காங்க நம்மளோட தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள் சொல்லலாம். எல்லாம் உங்களுக்கு விஷ் பண்ணுறீங்க, மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.